கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை கலாத்தியர் 5:25 நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியினாலே பிழைத்திருந்தால் அப்படி என்றால் என்ன? மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை பரிசுத்தமாய் நடத்த ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஒன்று மனித ஆவி, இன்னொன்று தேவ ஆவி. தேவ ஆவியின் உதவியால் தான் மனித ஆவி உயிரடைகிறது. மனித ஆவி தேவ வார்த்தையினால் நடத்தப்படுகிறது. ஒரு மனிதன் அந்த ஆவி ஆத்துமா அவன் மரிக்கும் பொழுது அது வெளியே வருகிறது, பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் அது செல்லுகிறது. ஸோ நம்ம ஆவியினாலே பிழைத்திருக்கிறோம். இந்த மாம்ச உலக காரியங்களில் இருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து, பாவத்திலிருந்து விடுபட்டு வாழுகிறதற்கு ஆண்டவர் நம்மளை வாழக்கூடிய ஒரு புதிய மனிதனாக மாற்றி வைத்ததனுடைய சாராம்சமே அந்த ஆவிக்குரிய மனுஷன்தான். அதை வைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறோம். ஆம் தேவச்சனமே, இது இல்லை என்றால் நம்மளால் ஆவியில் வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற விஷயம் உங்கள் இருதயமாகிய ஆவிக்குள்ளே தான் போகிறது. அவருடைய சத்தம் உங்கள் இருதயத்தில் தான் தொனிக்கிறது. அப்போ ஆவியில் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்க, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறீங்க, பரிசுத்தமாய் வாழணும்னு நினைக்கிறீங்க, வசனங்களை இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி இருதயத்தில் வைக்கிறீங்க, விதைக்கப்படுகிறீங்க. இது எல்லாம் இருதய சம்பந்தமான விஷயமாக இருக்கிறபடியால் ஆவிக்கேற்றபடியே எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு நீங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமான தேவ பிள்ளைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறபடியால் இப்போ நாம் செய்ய வேண்டியது மாம்சத்தின்படி நடந்து விடாமல் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இங்கிலீஷ் மீடியம் பிள்ளை இங்கிலீஷில் தான் எல்லா நோட்ஸையும் படித்தாக வேண்டும். ஹிந்தி ஸ்கூலில் போனால் ஹிந்தியில் தான் படித்தாக வேண்டும். மலையாள ஸ்கூலில் போனால் மலையாளத்தில் தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். இதே போல் ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு ஆவிக்கு ஏதுவான விஷயங்களில் நம்ம பயணம் செல்லும் பொழுது, ஆவிக்குரிய உலகமாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பயணம் செல்லும் பொழுது நம்ம வாழ்கிறது மட்டும் மாம்ச சிந்தனையில் வாழ்ந்து விடக்கூடாது என்று வேதம் அறிவுரை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் வேதத்தில் பக்தன் பவுல் கூட எழுதிய ஒரு வார்த்தை நினைவு வருகிறது. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் நான் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிறுவனமாக்குகிறதா இருக்கிறது, எந்த மேட்டுமையான சிந்தையும் அரஸ்டாகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாம்சத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் மாம்ச சிந்தனை உடையவர்கள் அல்ல. மாம்சத்திலே நடந்தாலும், மாம்சத்தில் சாப்பிட்டாலும், மாம்சத்தில் ஊழியம் செய்தாலும், இந்த மாம்ச கூடாரத்தில் இருந்தாலும் எங்களை ஆளுகை செய்கிறது ஆவியானவர். எங்களை ஆளுகை செய்கிறது எங்கள் உள்ளான ஆவியில் உள்ள தேவ வார்த்தை என்று அவர் அழகாக சொல்லுகிறார். தேவ சின்னங்களே, ஆவியானவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, மாம்ச மனுஷனாக மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, மாம்சத்தின் எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, தேவனை விட்டு பிரிய பண்ணணும்னு, வாக்கு தத்தங்களை விட்டு பிரிய பண்ணணும்னு சத்துரு திட்டமிடும் பொழுது ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடாதீர்கள். கவலை அது ஒரு மாம்ச எண்ணம், பயம் ஒரு மாம்ச எண்ணம், உலக காரியங்கள் அது ஒரு மாம்ச எண்ணம், பதற்றம் அது ஒரு மாம்ச எண்ணம். அதுக்கு இடம் கொடுக்காம விசுவாசிக்கவன் பதறான். அப்போ விசுவாசம் இல்லாதனால தான் பதற்றம் வருகிறது. அப்போ நம்ம மாம்ச எண்ணங்களுக்குள்ளாடி வரக்கூடாது. நியூட்ரல் கிங்டம் கிடையாது. ஒன்று மாம்ச சிந்தனை, இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. நடுநிலை கிடையாது. ஒன்று தேவராஜ்யம், இல்லை என்றால் பிசாசனுடைய இருளின் ராஜ்யம். ஸோ இந்த இருளில் இருக்கணும், இல்லைனா பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிச்சத்தில் இருக்கணும். இதுக்கு இடையில நான் இருக்கிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மந்திரவாதிட்டையும் போலப்பா, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்தவத்துலேயும் தீவிரவாதியாக மாறலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் நடுவில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப கிறிஸ்தவத்துலேயும் வரல, நான் மந்திரவாதிகள்ட்டையும் போகலை, நான் பிசாசையும் ஆராதிக்கலை, நான் பிசாசனுடைய எந்த காரியத்தையும் செய்யலை, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஆவிக்குரியவனா வாழணும்னு விரும்பலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களே வஞ்சிக்கிறாங்க. பிகாஸ் தேர் இஸ் நோ மோர் நியூட்ரல் கிங்டம் இன் த வேர்ல்டு. நடுநிலை ராஜ்யம் கிடையாது. வண்டியில் வேணால் நியூட்ரல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நியூட்ரல் கிடையாது. நியூட்ரல்னால் நடுநிலை. நான் கிறிஸ்தவனும் கிடையாது, நான் ஆண்டவர் அறியாதவனும் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் நடுவில் நிற்பாங்க. கிறிஸ்தவன் ஆவிக்குரியவன் என்று சொல்கிறதுலேயே ஒரு வெக்கம், அதே நேரம் உலகத்தான் என்று சொல்கிறதுலேயும் வெக்கம், பாவி என்று பெயர் வந்தாலும் வெக்கம். அதனால நான் இடையில இருக்கிறேன். நான் ரொம்ப ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்பைக் உள்ளவன் கிடையாது, அதே நேரத்தில் நான் உலகத்தானும் கிடையாது. நான் குடிக்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், நான் உலகத்தானை போல் இருக்க மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் நான் கிறிஸ்தவனாகவும் வாழ விரும்பலை. ரொம்ப பரிசுத்தமாக வாழ்றது, ரொம்ப ஆராதிக்கிறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது நான் அதை விரும்பலை.
அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அப்படி மீடியமாக இருந்துக்கிறேன். சில குடிகாரங்க சொல்லுவாங்க, நான் ரொம்பலாம் குடிக்க மாட்டேன், லைட்டாக குடிக்கிறேன். தேவ ஜனங்களை, இதே போல் நான் ரொம்ப பெரிய கிறிஸ்தவன் இல்லை, நான் சின்ன கிறிஸ்தவன், ஆனால் நான் கிறிஸ்தவன் தான். ஆனால் நான் அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரிலாம் நான் ரொம்ப பைத்தியக்காரன் மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. சிலவங்க ரொம்ப ஆழமாக ஆண்டருக்காக ரொம்ப அர்ப்பணிப்போடு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த மாதிரி ரொம்ப வைராக்கியம் எதற்கு, குடும்பத்தை விட்டுட்டு அதை விட்டுட்டு ஊழியத்துக்கெலாம் போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தேவ ஜனங்களே, நடுவில் ராஜ்யம் கிடையாது. ஒன்று கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாக வேண்டும், இல்லை என்றால் பிசாசுக்காக உழைத்தாக வேண்டும். நான் ரெண்டுலேயும் இல்லைன்னு சொல்லும் பொழுது பிசாசானவனுடைய கையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆவிக்குரியவங்களாக நம்ம வாழ்ந்தே ஆக வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருந்துட்டு நான் ஆவிக்குரியவனாக வாழலைன்னா நான் பிசாசு கையில் தான் இருக்கிறேன். ஏன்னா நடுநிலை ராஜ்யமே கிடையாது, நான் நடுவில் இருக்கிறேன். அதான் எலியா கேட்குறாரு, எந்த மட்டும் குந்தி குந்தி நடக்கிறீர்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் செல்லுங்க, கத்தர் தெய்வமானால் கத்தர் இடத்தில் வருங்க. உலக மனிதனாகிய சீமான், பேச்சாளர் சீமான், அந்த கட்சி தலைவர் கேட்பார், ஒன்று ரோட்டில் இந்த பக்கம் நில்லு, இல்லைனா இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா வண்டி இடிச்சிருன்னு சொல்லுவார். தெய்வ ஜனங்களே, உலகத்தானுக்கே இது புரிகிறது. ஆவிக்குரியார் நம்ம பாவம் செய்ய வேண்டான்னு விரும்புகிறோம், அதுக்குன்னு கிறிஸ்தவத்துலேயும் ரொம்ப தீவிரமாக போக வேண்டாம்னு நினைக்கிறோம். தேவ ஜனங்களே, கிறிஸ்தவத்தில் தீவிரம்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு வாகனத்திற்கு ஃபஸ்ட்டு கியர் இருக்குது, அது வேகமாக எந்த மலையிலையும் ஏற்றக்கூடிய ஒரு கியர் தான் ஃபஸ்ட்டு கியர். இதே போல் கிறிஸ்தவத்தில் சில தீவிரமான தேவ பிள்ளைகளால் தான் இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் ஃபஸ்ட்டு கியர் போல், அவர்களை பார்க்கும் பொழுது வெகுளியாக இருக்கலாம், படிப்பில்லாமல் இருக்கலாம், குடும்பத்தை குறித்து கரிசனை இல்லாதது போல் ஊழியத்திலே இருந்து கொண்டு இருப்பாங்க. அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு சிரிப்பாக இருக்கலாம், என்னடா இவங்க வெள்ளை வஸ்திரம் தான் தரிப்பாங்களா, என்ன இவங்க ரொம்ப தியாகமாக இருக்கிறாங்க, உலக விஷயத்தில் ஒரு அறிவில்லையே, டெக்னாலஜி பற்றி தெரியலையே. தேவ ஜனங்களே, டெக்னாலஜி பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஜெபித்தால் பிசாசுகள் ஓடுகிறது, சுகம் உண்டாகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பவுலை போல நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. அவர்களை பார்க்கும் பொழுது உலகத்திற்கு அவர்கள் பைத்தியக்காரர்கள், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர்கள் சிறந்தவர்கள். அதனால் நான் எக்ஸ்ட்ரீமாக மாற விரும்பலை நினைக்காதீங்க. கிறிஸ்தவத்தில் எக்ஸ்ட்ரீமே கிடையாது, கிறிஸ்தவத்தில் தியாகிகள் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் நான் ரொம்ப முன்னேறேன் அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னேறீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்கிறீங்க. எக்ஸ்ட்ரீம்னு இதில் ஒன்றும் கிடையாது, ஹைப்பர்னு ஒன்றும் கிடையாது. இதில் முதிர்ச்சி தான் உண்டு. இதில் கர்த்தர் முதிர்ச்சி அடைய வைப்பார். அதனால் தேவ ஜனங்களே, நடுநிலை ராஜ்யத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு மாம்ச மனுஷனாகவும் வாழ முடியாமல், பரிசுத்தமாக வாழ முடியாமல், இடையில கடந்து தவிக்கிறது தான் பிசாசனுடைய பெரிய ஒரு தந்திரம். ஏன்னா கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு கிறிஸ்துவனுடைய வல்லமையை செயல்படுத்த விடாமல் அவங்கள அரெஸ்டாகி வைக்கிறதுல அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். பேர் மட்டும்தான் கிறிஸ்தவன், ஆனால் உள்ள ஒன்றும் இல்லாத அதாவது என்ன சொல்லுவாங்க, வெட்டு வெடின்னு சொல்லுவாங்க, உள்ளே அந்த வெட்டு வேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவான். இன்றைக்கி இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்லுகிறார், நாம் ஒரு வெட்டு வேட்டாக மாறாதபடி, ஒரு வெத்தான வெடியாக மாறாதபடி. பட்டாசு படக்குன்னு சொல்லுவாங்க, உள்ள மசாலாவே இருக்காது, வச்சா ஒழுங்கான சவுண்டு வராது. அந்த பட்டாசுகளை வைக்கும் பொழுது சில பட்டாசுகள் பொக்கா இருக்கும், பதத்து போயிருக்கும். காரணம், உள்ள மசாலா இல்லாமல் இருக்கும், கொட்டி இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பலனற்று போக பண்ணுகிறான். உங்களை கண்டு அவனுக்கு பயம் இல்லாமல் போகிறது. காரணம் என்ன? உங்களை மாம்ச மனுஷனாக வாழ வைத்து அவன் திட்டத்தை செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியில் நடத்தப்படுங்க, ஆவியானவருடைய சத்தத்தை கேளுங்க, உள்ளான மனுஷனில் கர்த்தருடைய வார்த்தையை விதைங்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்க. அப்பொழுது நீங்கள் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். 17வது வசனம் சொல்கிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று விரும்புகிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. தெய்வ ஜனங்களே, நாம் ஆவியினால் நடத்தப்பட்டால் தப்பிக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துங்க என்று ஜெபிக்கிறீங்க? கண்களை மூடுங்க, ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். இதுதான் வழி என்று சொல்லுவார், இந்த பாதையில் செல் என்று சொல்வார், இந்த நபரோடு இணைந்து கொள் என்று சொல்வார், இதை செய் என்று சொல்வார், இங்க போகாத, இதை செய்யாத அப்படின்னு அழகாக வலியுறுத்துவார். மாம்ச சிந்தனைகள் நம்மளை ஏமாற்றி விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போமா? அன்பான ஆண்டவரே, மாம்ச எண்ணங்கள், மாம்ச சிந்தனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி, பிசாசினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக விடாதபடி, யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற அந்த பிசாசினுடைய வாயில் அகப்படாதபடி
எங்களை ஞானமாக ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. இந்த நாளில் ஆவியினால் நடத்தப்பட ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமம் பிரேயர் டைம் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் விடுதலையாக்குறதுக்காக நன்றி. ஆவியினால் நடத்தப்படுகிறதுக்காக நன்றி. அவர்கள் ஒவ்வொருவரையும் முத்தரிக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, தேசத்தில் யுத்தங்கள் குறைய ஜெபித்து கொள்ளுங்கள். தேச சமாதானத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் கடைசி காலத்தில் என்ன நடக்குமோ அதெல்லாம் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனத்தினுடைய ஜபம்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும். எவ்வளோ தூரம் நீங்கள் உலகத்தில் எஃபெக்ட் போட்டு என் குடும்பம் வாழணும்னு பணத்தை சம்பாதித்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படிலாம் நினைக்கும் பொழுது உலகத்தில் பெரிய கொள்ள நோய்கள், மோசமான யுத்தங்கள் வரும் பொழுது, பூமி அதிர்ச்சிகள் வரும் பொழுது, ஸ்கூல்கள் பிளந்து உள்ளே போகும், ஆஃபீஸ்கள் பிளந்து உள்ளே போகும். இப்படிப்பட்ட கொடூரமான காலத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் எவ்வளோ தூரம் உலக வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் ஒரு படி மேலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆக வேண்டும். இது ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய கடமை. உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தர் உங்களை தான் அழைக்கிறார். அதனால் தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். தேசத்துக்காக ஜெபிப்போம். இன்று இரவும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் தருவாராக. ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திங்கள் முதல் வெள்ளி வரைக்குள்ள எல்லா வீடியோஸினுடைய லிங்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.